ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரி என்னதான் பிளான் பண்ணி நம்ம ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணாலும், நம்ம ரகுராம் இந்த வாட்டி செம அதிரடியாக வந்து அவங்கள காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரிக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜானகியும் அந்த தீச்சட்டியை தலையில் ஏந்திக்கிட்டு அதில் சுற்றி வர்றதுக்காக தயாராகிட்டே இருக்கும்போது அதை பார்த்த புவனேஸ்வரி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படியுமே ஜானகிக்கு தலையில் உள்ளது வெடிக்க போகுது, அதோட அவள் சின்ன பின்ன ஆக போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ரகுராம் கவனிச்சுட்டே வராங்க. நம்ம ஜானகியும் எந்த பதட்டமும் இல்லாமல் கோவிலை சுற்றி வராங்க. நம்ம மாயா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே துணையாகவே இருந்துட்டுருக்காங்க. பார்வதியும் இதை பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஜானகி அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க. நம்ம ஜானகியும் கோவிலை சுற்றிட்டு வந்து கரெக்டாக அந்த கலசத்துக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம புவனேஸ்வரியும் டைமை பார்க்குறாங்க. என்னன்னா 15 நிமிஷத்தில் வெடிக்கும்னு சொன்னேன், இன்னும் எதுவும் வெடித்த மாதிரி இல்லை, ஜானகி வேற நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பசுபதியும் கொஞ்சம் பொறுமையாக இருமா, எப்படி இருந்தாலுமே வெடிச்சிரும், நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம்ல சாம்பிள் எல்லாம், அதை பற்றி யோசனை பண்ணாத, சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அவங்களோட சடங்குகள் எல்லாத்தையுமே சரியாட்டு முடிச்சிடுறாங்க. அந்த சாமியாரோ நீ சொன்ன மாதிரி எல்லா பூஜைகளும் சடங்குகளையும் முடிச்சிட்டோமா, இனி வந்து இந்த கும்பத்தில் கரெக்டாகிட்டு தண்ணியை ஊற்றலாம் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் அதே மாதிரி கலசத்தில் தண்ணியை ஊற்றி நல்ல சிறப்பாட்டு அந்த திருவிழாவை நடத்தி வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரகுராமுக்கு சந்தோஷமாக இருக்கு. மாயாவும் நம்ம ஜானகிக்கிட்ட வந்து பெரியம்மா சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லும்போது புவனேஸ்வரி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. என்னடா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வெடித்து சின்ன பின்ன ஆகும்னு பார்த்தா எல்லாமே இங்கே தலைகீழாக மாறிட்டே, இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தால் சரியே வராது, இதை பார்க்குறதுக்காண்டியே தான் நம்ம இங்கே வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனான புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ரகுராமுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இந்த புவனேஸ்வரி இதுக்கு தான் எந்த செயலுமே நடக்காமல் போயிட்டேன்னு சொல்லி டென்ஷனில் தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவா அப்படிங்கிறது நம்ம ரகுராமுக்கு தெரியுது. புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட காரில் இருந்துட்டு நம்ம நினச்சது ஒன்று நடந்தது வேறையாட்டிருக்கு, இந்த ஜானகிக்கு எப்படி உயிருக்கு ஆபத்து வராமல் தப்பிச்சான்னு தெரியவில்லையே, எப்படி அந்த 15 நிமிஷத்தில் வெடிக்கும்னு சொன்ன அந்த கறிக்கோட்டை எதுவுமே வெடித்த மாதிரி இல்லையே, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ கரெக்டாக தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சந்தேகமாக கேட்கும்போது புவனேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரகுராம் தான் எனக்கு எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி சொல்லும்போது பசுபதியும் சரிம்மா நீ ஸ்பீக்கரில் போடு நானும் கேட்குறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி ஸ்பீக்கரில் போடும்போது நம்ம ரகுராமும் என்ன புவனா சீக்கிரத்தில் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்ட போல, என்ன நீ நினச்சது எதுவுமே நடக்கலையா அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் என்ன சொல்கிற, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன ஜானகியோட தீச்சட்டியில் ஒரு கறிக்கொட்டையை வச்சோமே அது என்னாச்சு, சீக்கிரத்தில் வெடிச்சிரும்னு பார்த்தா அது எதுவுமே நடக்கலை, நல்லபடியாக கலசத்துல எல்லாம் தண்ணியை ஊற்றிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறியா அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன இது எதுக்காக இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுற, நான் ஒன்றும் அப்படி ஒரு செயலை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ரகுராமோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கறிக்கோட்டையை கொடுத்தல, அது என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறியா, அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த கறிக்கொட்டையை நான் எடுத்து வச்சுட்டு ஜானகி கரெக்டான ஒரு தீச்சட்டியை தான் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கும் போது நம்ம ரகுராமோ எதுக்கு அந்த கறிக்கொட்டை எடுத்தேன்னு சொல்லிட்டு நீ இந்நேரத்துக்கு கேட்டிருக்கணும், அதை வச்சு நீ என்ன செய்ய போறியான்னு கேட்டிருக்கணும், சரி நானே சொல்லிடுறேன், அது வந்து நீ வரும்போது ஒரு தாம்பூல போய் உனக்கு தந்தாங்க தானே, அது இன்னும் காருக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம புவனேஸ்வரியும் எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அதை பற்றி கேட்குற அப்படி சொல்லும்போது ரகுராமோ என்ன அது தெரியாமலா நான் கேட்குறேன், அந்த தாம்பூலத்துக்குள்ளே தான் நீ அனுப்பின கறிக்கொட்டை எல்லாமே இருக்குது, இன்னும் 10 செகண்டுக்குள்ளே இந்த கார்லேருந்து நீ வெளியில் போகலைன்னு வச்சுக்கேன், காரோட காராக சேர்ந்து நீயும் சேர்ந்து எரிஞ்சு போயிடுவேன்னு சொன்ன உடனே புவனேஸ்வரி பசுபதி கிட்ட அண்ணா வா சீக்கிரமாக அந்த காரை விட்டு இறங்கி போயிடலான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி உடனே அந்த கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே அந்த கார் அப்படியே வெடிக்குது. இது சவுண்டு கேட்டு கோவிலில் உள்ளவங்க எல்லாருமே சுற்றி நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது காரு இப்படி ஆயிட்டு அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமோ செம மாசா புவனேஸ்வரி எதிர்த்து நிற்கிறாங்க. என்னோட குடும்பத்துக்கோ இல்லைனா ஜானிக்கோ ஏதாவது ஆபத்து வைக்கலான்னு நினச்சேன்னா இனி நடக்கிறதே வேற, இது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பொறுமையாக இருப்பேன்னு நீ எதுவுமே எதிர்பார்க்காத, எப்போ ஜானகியோட உயிருக்கு இதுக்கு மேலே ஆபத்து கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், ஏனியெல்லாம் உன்னை நான் உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
நம்ம ரகுராமும் புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் காரோட சத்தம் கேட்ட நம்ம மாயா குடும்பத்தில் உள்ளவங்களாம் அதிர்ச்சியாகி என்னாச்சின்னு வெளியில் வந்து பார்த்தா புவனேஸ்வரியோட காராக இருக்குது. நம்ம ரகுராம் மூலமாக எல்லாருக்குமே தெரிய வருது நம்ம மாயாவும் கண்டிப்பாக நம்ம ஜானகி பெரியம்மாவுக்கு ஆபத்து வர மாதிரி தான் இந்த புவனேஸ்வரி இந்த வேலையை செய்திருப்பா. அதனால தான் பெரியப்பா இதை மாற்றி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது. நம்ம ஜானகியும் எப்போ தான் என் மேலே இருக்கக்கூடிய விரோதத்தை விடுவான்னு தெரிய மாட்டேங்குது. நல்ல வேளை நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பார்வதியும் நம்ம ஒன்று நினச்சா எல்லாமே தலைகீழாக மாறிட்டே இந்த வாட்டியாவது புவனேஸ்வரி ஏதாவது ஒரு வேலை செய்து ஜானகி அக்காவுக்கு மரியாதை எல்லாம் கிடைக்காம அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு பார்த்தா இந்த வாட்டியும் சொதப்பல் ஆயிட்டே அப்படி சொல்லிட்டு பார்வதியும் யோசிக்கும் போது நம்ம சிவராமனும் என்னன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த புவனேஸ்வரியை நீ சும்மாவே விடக்கூடாது. ஏற்கனவே இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் தானே இருந்தா, அவளை யார் வெளியில் விட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவராமன் எதிர்த்து நிற்கும் போது ரகுராமும் இதை சும்மா விட போகிறதில்ல. புவனேஸ்வரி இதுக்கு முன்னாடி செய்ததெல்லாம் பெரிய தப்பு. அது எல்லாத்தையுமே மறைச்சி ஜாமீனில் வந்துட்டா போல. இனி இவளை சும்மா விடக்கூடாது. இப்போவே இந்த புவனேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணு சொல்லிட்டு ரகுராம் மறுபடியும் காலத்துல இறங்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரகுராமன் நேரடியா புவனா கிட்ட வந்து என்ன புவனா உன்னோட கார் எப்படி சின்ன பண்ண ஆச்சுன்னு பார்த்தல, இதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில எல்லாருக்குமே ஆக போகுது. இதுக்கு மேலே ஜானகிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தா இல்லைன்னா என்னோட குடும்பத்தை விரோதிக்கணும்னு நினைச்சேன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் நேரடியா நம்ம புவனாவை அப்படியே வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம ஜானகி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரகுராமும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ஜானகி நீ எதுவுமே யோசிக்காம இந்த நகர்மன்ற தலைவியா இருக்கல, உன்னோட பொறுப்பை நல்ல சிறப்பா பார்க்கணும். இனி நிறைய தடங்கல்கள் உனக்கு வந்துதான் ஆகணும். எப்படி இருந்தாலுமே நீ ஜாக்கிரதையா இருந்தாகணும் சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஜானகி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் ஜானகி கிட்ட பெரியம்மா நீங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல, எதுக்குமே ஜாக்கிரதையாவே இருங்க. நீங்க இப்ப தலைவி பொறுப்புல இருக்கனால உங்களுக்கு ஆபத்தும் அதிகமா இருக்கும். முக்கியமா இந்த புவனா இனிமே இந்த தலைவி பொறுப்புல நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல சூழ்ச்சிகளை பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதுலையுமே கவனமாக இருங்க. இந்த புவனாவை இவ்வளோ பண்ண போகிறவும் வெளியில் வந்துட்டாலே அசால்ட்டா, இனி இவளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் புவனாவை எதிர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி பசுபதி கிட்ட என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடந்துட்டு எப்படியோ இந்த ரகுராம் காப்பாற்றிட்டான். கடைசி நேரத்தில் நம்ம காருக்கு இப்படி ஒரு நிலைமாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனி இந்த ஜானகியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் பார்வதி கூட இந்த வாட்டி திட்டத்தை போட்டு ஜானகியை எதிர்த்து ஒரு சூழ்ச்சி வேலை செய்ய போகிறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம ரகுராம் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜானகியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் பார்வதியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னே சொல்லலாம்.